வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஏன்னா சந்தோஷமா இருக்க, டிவிக்கு வெற்றி பெற்றாங்க, ஆட்சி அமைக்க போறாங்க, அதனால சந்தோஷமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல மக்களே, அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா அதையும் தாண்டி முக்கியமான காரணம் நம்மளுடைய இந்த தேர்தல் கருத்து கணிப்பு 100% அக்யூரேட்டா பர்ஃபெக்டா நம்ம என்ன கணிச்சோமோ அது அப்படியே நடந்திருக்கு. அதுதான் முக்கியமான காரணம் இந்த சந்தோஷத்துக்கு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ போடும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். இவன் பெரிய தீர்க்கதரிசி, இவன் சொன்னா அப்படி நடந்துரும் பாரு, இவன் பெரிய விஜய் சொம்பா இருப்பான் போல, இவன் பெரிய அணிலா இருப்பான் போல அப்படின்ற பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நமக்கு வரும். நம்ம அதை எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு நம்மளோட நோக்கம் என்னவோ அதை நோக்கி மட்டும் போயிட்டே இருந்தோம். ஸோ அந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் அப்படியே எக்ஸாக்டா நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாகவே இருக்கு. பொதுவாகவே நம்ம யூடியூப்ல வீடியோக்கள் பார்க்கும்போது பெரிய கிரியேட்டர், சின்ன கிரியேட்டர்ஸ், பெரிய கிரியேட்டர் எது சொன்னாலும் சரியா இருக்கும், சின்ன கிரியேட்டர் சரியா சொன்னாலுமே அது சரியா இருக்காது அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் இங்க இருக்கு. கிரியேட்டர்ஸ் பெருசா இருக்கட்டும் சின்னதா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றது 100% சரியா நடக்குதா, அவங்க சொல்றது நம்பும்படியாக இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி வெறும் 13,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன கிரியேட்டர் தான் நான். ஆனால் நான் கெஸ் பண்ண அந்த கருத்து கணிப்புகள் ரொம்ப அக்யூரேட்டா 100% அப்படியே நடந்திருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் கர்வமாகவும் இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 வெளியாயிருந்துச்சு. அதுல பெரிய முக்காவாசி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில நிறுவனங்கள் அதிமுக வெற்றி பெறும் சொல்லியிருந்தாங்க. ஆக்சிஸ் மை இந்தியாங்கிற ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் தாவேகா 98 120 சீட் வாங்கி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம தேர்தல் முடிஞ்சு 2வது நாள் ஏப்ரல் 25 ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்போம். உச்சம் தொட்ட வாக்குப்பதிவு, ஆட்சி அமைக்கும் விஜய் அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்போம். நம்ம சேனலுக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோலயே யாரு ஆட்சி அமைப்பா, இந்த வாக்கு சதவீதம் எதற்காக அதிகமாச்சு, இது யாருக்கு சாதகமாக முடிய போகுது, யாருக்கு பாதகமாக முடிய போகுது, தாவேக்கா எத்தனை சதவீதம் வாக்கு சதவீதம் வாங்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம ரொம்ப எக்ஸாக்டா அக்யூரேட்டா சொல்லியிருந்தோம். அந்த கிளிப்பை நீங்களே பாருங்க. இப்போ ஆவரேஜா டிவிக்கு ஒரு 34% வரைக்கும் வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களால ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அப்ப இந்த 4 முனை போட்டியில 34% வாங்கக்கூடிய ஒரு கட்சியால் ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏப்ரல் 25 அதாவது தேர்தல் முடிஞ்சு 2வது நாள்ல நம்ம போட்ட வீடியோலயே தாவேகா 34% வரைக்கும் வாக்குகள் வாங்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதுதான் இன்னைக்கு எக்ஸாக்டா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட தாவேகா 34.92%, 0.92% மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். மித்தபடி 34% வாக்கு வாங்குங்க அப்படின்றத ரொம்ப அக்யூரேட்டா கரெக்டா தமிழகத்திலேயே கணிச்ச ஒரே ஒரு சேனல் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மட்டும்தான் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த கருத்து கணிப்புகள்ன்றது சும்மா நமக்கு பிளேவரா அவங்களுக்கு பண்றதை தாண்டி என்ன காரணம் இருக்கோ அதை நம்ம எக்ஸாக்டா கெஸ் பண்ணோம், எக்ஸாக்டா அப்படியே நம்ம அதை கணிச்சோம் அப்படின்னா நமக்கான முடிவு சரியா வரும். அதுதான் முடிவுகளையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது 100% உண்மை. நம்ம ஏற்கனவே 34% தாவேகா வாங்கும் சொல்லியிருந்தோம். அதே 34% தான் இப்ப தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. அது மட்டும் கிடையாது, தாவேகா 34% வாக்குகள் வாங்குவாங்க, அவங்க ஆட்சி வைப்பாங்க. ஆனா அது எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறதையுமே நம்ம அந்த வீடியோலயே சொல்லியிருந்தோம். அதையும் பாருங்க. அதிக அளவுக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு, தொங்கு சட்டசபை அமையும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த 2026 பதிவான 85.1% வாக்குகளை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. தாவேகா 34% வாங்கி ஆட்சி அமைக்க தயாரானாலும் தொங்கு சட்டசபை தான் அமையும் அப்படிங்கிறதையுமே தேர்தல் முடிஞ்சு 2வது நாள் 23 தேர்தல் முடியுது, 24 25 சாயந்தரம் 6 மணிக்கு இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். அதுல தெளிவாகவே சொல்லிட்டோம், 34% தாவேகா கட்சி வாக்குகள் பெறும், ஆட்சி அமைக்க தயாராகுவாங்க. ஆனால் தொங்கு சட்டசபை தான் அமையும் அப்படிங்கிறதையுமே நம்ம அன்னைக்கே உறுதியாகவே சொல்லிட்டோம். அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. நம்ம இந்த தமிழக அளவுல இந்த களத்தை மட்டுமே கணிக்கல, அதை தாண்டி சில முக்கியமான நட்சத்திர தொகுதிகளுமே கணிச்சிருந்தோம். குறிப்பா காரைக்குடி தொகுதி. இந்த காரைக்குடி தொகுதியில அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நம்ம உறுதியா சொல்லியிருந்தோம், இந்த காரைக்குடி தொகுதியில தாவேகா வேட்பாளர் பிரபு தான் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிப்பாக 4வது இடத்துக்கு தான் போவாரு, அவருக்கு 2 3 கூட கிடைக்காது, 4வது இடத்துல தான் அண்ணன் சீமான் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிறத உறுதியா அறுதிட்டு சொல்லியிருந்தோம்.
அந்த வீடியோலையும் நம்ம நிறைய பேர் திட்டியிருந்தாங்க, நீ விஜய் கட்சி அதனாலதான் நீ வந்து சீமானுக்கு எதிராக பேசுற, சீமான் வெற்றி பெற்ற நீ சேனலை மூடிட்டு போயிருவியா, நீ பெரிய அணி அப்படின்ற மாதிரி பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் உண்மை என்னன்னா சீமான் அவர்கள் 4வது இடம் தான் பெறுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். தேர்தல் முடிவுக்கு பிறகும் அண்ணன் சீமான் அவர்கள் 4வது இடத்துல தான் இருக்காரு. ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு, அண்ணன் சீமான் அவர்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்கல அப்படிங்கிறது உண்மையாலுமே வருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகன், அவருடைய தொண்டன் அப்படின்றதுக்காக எல்லா வீடியோலையுமே விஜய் அவர்களுக்கு சாதகமாக பேசணுன்ற அவசியம் கிடையாது. களத்துல என்ன இருக்கு, கள நிலவரம் என்ன சொல்லுது அப்படிங்கறத தான் நம்ம கணிச்சு சொல்றோம். அது விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா அதைத்தான் சொல்ல முடியும். அதனால நீ விஜய்க்கு சாதகமாக தான் பேசுற, நீ விஜய் சொம்பு, நீ ஒரு அணில் அப்படின்றதுக்கு கருத்துக்களை முன் வச்சீங்கன்னா அது எந்த விதத்திலும் நியாயமாக இருக்காது. அது நீங்க கண்ணை முடிக்கிட்டு உலகமே இருந்துருச்சு அப்படின்ற சொல்ற கதை தான். அதே மாதிரி காரைக்குடி தொகுதியில் அண்ணன் சீமானவர்கள் தோக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக ஒருத்தர் இருப்பாரு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். வேற யாரும் கிடையாது, சாட்டை துரைமுருகன். தமிழகத்தில் 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி கஷ்டப்பட்டு திரட்டின திரள்நிதியில ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் ஸ்டேஜ் போட்டு விஜய் அவர்களை பத்தி பேசி பேசி விமர்சனம் பண்றதுக்கு பதிலாக நாம் தமிழகத்தை பத்தி பேசி நாங்க என்ன பண்ண போறோம், எங்களுடைய செயல்பாடு என்ன, எங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன, நம்மளுடைய ஆட்சி வந்தா எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு தெருமுனை கூட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதிகளையும் போய் பேசியிருந்தா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி இதை விட பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அட்லீஸ்ட் காரைக்குடியிலேயாவது டிவிக்கே பத்தி பேசுறதை விட்டுவிட்டு சீமான் அவர்களுக்கு நோக்கி அவருக்கான வாக்கு சேகரிக்கிறதுல நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதிக்கு என்ன பண்ண போகுது அப்படின்ற சொல்லி வாக்கு வாங்கியிருந்தா கூட நான் அண்ணன் சீமான் அவர்கள் 2வது இடத்தை நோக்கியாவது வந்திருக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் காரைக்குடியிலையும் போய் பிரபுன்னு டிவிக்கு பிரபுவை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருந்தனால அங்கேயும் நாம் தமிழருக்கான வாக்கு சதவீதம் செதஞ்சே போயிருச்சு அப்படின்னு சொல்லணும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தர் காரணம்னா சாட்டை துரைமுருகன் மட்டும்தான். மறைமுகமாக விஜய்க்கு ஆதரவாக அவர் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மையா இருக்கு. அதே மாதிரி திருச்சி கிழக்கு தொகுதிக்கும் நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். திருச்சி கிழக்கு தொகுதி திமுக கோட்டை, அங்கே யாராலையும் ஜெயிக்கவே முடியாது, இன்னைக்கு இருதிராஜ் அவர்கள் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்பயும் சொல்லியிருந்தோம், இல்லைங்க இது திருச்சி வந்து இந்த திருச்சி கிழக்குங்கிறது திமுக கோட்டையெல்லாம் கிடையாது. கடந்த முறை அதிமுக தான் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த ஒரே ஒரு முறை மட்டும்தான் இன்னைக்கும் இருதிராஜ் வெற்றி பெற்றிருக்காரு. இன்னைக்கும் இருதிராஜ் வெற்றி பெறவும் காரணமும் அதிமுக பிளவுபட்டு 2 அணியா இருந்தனால தான் ஈஸியா இனிக்கோ வெற்றி பெற்றார். ஆனா இந்த முறை களம் அப்படி இருக்காது, சிறுபான்மை ஓட்டுகள் சிதற வாய்ப்புகள் இருக்கு. அதனால விஜய் அவர்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் குறைந்தது 1,00,000 வாக்குகள் இருந்து 1,20,000 வாக்கு வரைக்கும் பெற்று வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கடைசியாக முடிவில் விஜய் அவர்கள் 91,381 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ திருச்சி கிழக்கு தொகுதியுமே நம்ம எப்படி கெஸ் பண்ணமோ அதே மாதிரியான முடிவுகள் தான் வந்திருக்கு. மக்களுக்கு நான் ஒரே விஷயத்தை அன்பான வேண்டுகோளாவே சொல்றேன். நீங்க ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கும்போது இவன் யாருனே தெரியல, இவன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு அந்த வீடியோவை ஸ்க்ரால் பண்ணாம பெரிய யூடியூபர் சொன்னாதான் எல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்காதீங்க. சின்ன யூடியூபராக இருந்தாலும் அவர் என்ன சொல்றாங்க காது கொடுத்து கேளுங்க. சின்ன யூடியூபர் சொல்றதும் சதவீதம் சரியாக வர வாய்ப்பு இருக்கு, அவங்க சொல்றது எல்லாமே நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 25ஆம் தேதி இந்த சின்ன யூடியூபர் சொன்ன வாக்கு சதவீதங்கள் கருத்து கணிப்புகள் யார் ஆட்சி அமைப்பா தொங்கு சட்டசபை தான் அமையும் ஏப்ரல் 25ஆம் தேதி நான் சொன்ன ஒரு விஷயம் கூட மாறாம அக்யூரேட்டா அப்படியே இன்னைக்கு நடந்திருக்கு. அதை நான் பெருமை தான் படுறேன். அந்த ஆதரவை இன்னும் மக்கள் கொடுத்தாங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்கோப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன். அண்ட் அதையும் தாண்டி 13,000 சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து நம்பிக்கையோட என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோக்கள், அடுத்தடுத்த சம்பவங்கள், அடுத்தடுத்த கணிப்புகள் எல்லாத்தையுமே இன்னும் தெளிவாகவும் அக்யூரேட்டாகவும் நம்ம வீடியோவை பார்க்கும்போது, நம்ம வீடியோவில் தகவல் சொல்லும்போது அது 100% உண்மையாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட மக்கள் வந்து பார்க்குற அளவுக்கு நம்ம இன்னும் மெருகத்திட்டே இருப்போம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.